நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஒரு காமெடி பெர்ஃபார்மன்ஸ் நடக்கும், அதை பார்த்துட்டு நீங்கள் சிரிக்கக்கூடாது, சிரிச்சிங்கன்னா பாயிண்ட்ஸ் போயிடும். அண்ட் இன்னும் முக்கியமான விஷயம் வந்து லிஃப்ட் ஓப்பன் ஆனோடனே உங்களுக்கு டைம் ஸ்டார்ட் ஆகிடும். இது முதல்ல சொன்ன நல்ல வேலை. ஏங்க வெயிட்டிஸ்லாம் ஒரு நம்ம ரிங்கா ரிங்கா ரோஸ்டா விளாண்டுருக்கோம். ஸோ இவங்களை சிரிக்க வைக்கிறதுக்காக அவர் ஓன் பெர்ஃபார்மர், ஒரு வித்தியாசமான பெர்ஃபார்மர் இன்னைக்கு வந்திருக்காரு. யார் அந்த பெர்ஃபார்மர்ன்றத உள்ள பார்க்கலாம். என்ன பேச்சு பேசுறாரு அவர்? ஏதாச்சும் பண்ணுங்கன்னு ஒரு பொம்பளை பிள்ளை பேசுற பேச்சா இது? சிரிக்கலங்க, சிரிக்கிறதுக்காக பண்ணுங்க ஏதாவது. அப்படி தெளிவா சொல்லணும். இப்ப பண்ணுங்க பாப்போம். பாரா மாமாய் எவட வந்த? அவனா நீ? குருன்னு பாக்குற? நானா? நீ உன் பார்வை சரியில்லை, உன் சைஸே தெரியல. முதல்ல நீ வரும்போது இப்படி ஒரு மாதிரி நீயே சைஸ் எல்லாம் பாக்குற. நீ காசு வருவாங்க. உங்களுக்கு யாருக்கு விருப்பமா இருந்தாலும் வந்து குத்துங்க. ஆமா, குத்துங்கய்யா, நல்லா குத்துங்கய்யா, உங்க குண்டு ஊசிய எடுத்து குத்துங்கய்யா, குத்துங்கய்யா, தந்தனா தந்தானா. ஒரு நிமிஷம், ஒரு ஆம்பளை புள்ளி ஆக்குறிய ஒரு பின்னு வச்சுன்னு வர மாட்டே நீ? எல்லாம் ரெடி பண்ணிட்டு வந்துட்டாங்க அவங்க. பாத்து பாத்து நான் கத்துறேன், நீயா கத்துற? ஓகே வாங்க வாங்க குறிஞ்சி, 10 ரூபாய்க்கு சரியா போச்சு. ஹலோ, யாரு நீங்க? இது இப்ப ஐடென்டி கார்டு பாரியா மேல? கரகாட்டக்காரி, நல்ல கறிக்கட்டக்காரின்னு வேணா சொல்லுவோம். நீ பாத்து மிஸ்டர் யார பத்தி என்ன பேச்சு? இருப்பா நீ வேற 10 ரூபாய் குத்துட்டு வேற பேசிக்கிற. அப்புறம் அதுக்கு ஏதாவது காசு சொல்லுவாங்க. ஒரு பைசா கொடுக்காதவன் பேசுற 10 ரூபாய் குத்துனா காசு போடு. நீ இப்ப எதுக்கு பேசுற? நீ காசு போட்டு பேசுறீங்க, காயின் பாக்ஸா நானே? நீங்க எதுக்கு குத்தல? நானா வரேன். அடியே அள்ளி அள்ளி மயூர் எடுத்து அசாரமா கொண்ட இட்டு, அள்ளி மயூர் எடுத்து அசாரமா கொண்ட இட்டு, புள்ளிமான போல துள்ளி போகும் வழியில, புள்ளிமான போல துள்ளி போகும் வழியில, எங்களை புரிஞ்சுக்கிட்டா மனசு சும்மா இருக்க முடியல, எங்களை புரிஞ்சுக்கிட்டா மனசு சும்மா இருக்க முடியல. பாருங்க, கண்டினியூ. எங்கயா கண்டினியூ பண்றதுக்கு உட்கார வச்சிருக்காங்க. ஓகே ஓகே. அப்புறம் எந்த ஊர்ல இருந்து வரீங்க? நான் லண்டன்ல இருந்து வரேன். சும்மா எதையாவது. காரைக்குடி பக்கம்யா, காரைக்குடி பக்கம் கானாடு காத்தான். அப்புறம் ஏதாவது உங்களுக்கு ஆட தெரியுமா? என்ன பாட்டுக்கு ஆடணும்? என்ன பாட்டுக்கு ஆடுவீங்க? என்ன பாட்டு சொன்னாலும். இந்த பாம்பேல ஒருத்தருக்காங்க தெரியுமா, ஹாலிவுட் ஆர்டிஸ்ட், இந்த ஐயோ மலேகா சர்பத். மலேகா சர்பத்தா? அது மல்லிகா சராவத். அவங்கள மாதிரி கூட ஆடுவேன் அவங்க பாட்டுக்கு. அப்படியா? ஆடுறீங்களா? இப்ப உன் பாட்டுக்கு போடு, நான் என் பாட்டுக்கு ஆடுறேன். ஒரு பாட்டு போடுங்க, இப்ப ஆடுவாருங்க. இது வேறயா விளங்குச்சு போ. ட்ராக் என்ன ட்ராக்? என்ன மாதிரி ட்ராக்? ஏதாச்சும் ட்ராக்ல போடியா. வெஸ்டர்ன் பாட்டா போடுங்க எங்க மல்லிகா சர்பத்துக்கு. இங்க இன்னும் பேசலாமா? பேசலாம். ஓகே ஓகே. என் மேல உனக்கு ஆசை தானே? சரி வா 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 வா. வேணாம் 10 ரூபா கொடுத்து ஓனர் ஆயிட்டேன் நானு. நீ வா இப்படி. 20 ரூபாய் வாங்கிட்டு போயிருக்க. அது பரவாயில்ல, நான் இப்ப நீ எனக்கு ஓனர். விடு. ஓகே,
அப்புறம் சார் நீங்க கூட ஏதோ ஒரு பாட்டு பாடிருக்கீங்களே, ஆமா. அந்த பாட்டுக்கும் அந்த ஒத்த சொல்லால. எனக்கு ஒரே டவுட், ஒரு பாட்டு இப்ப போட்டு நீ ஆட வேணாம் இல்ல, நீ என்ன காஸ்டியூம், ஒரு கரகாட்ட காஸ்டியூம்ல தானே வந்திருக்கு. ஆமா, கரகாட்டங்கிறது எவ்வளவு ஒரு அருமையான கலை. கண்டிப்பாப்பா. அதை போய் எப்படி, அது என்ன, அது முன்னாடி இப்படி பார்த்து விழுந்துற போது இப்படி ஆடுவாங்க. ஒரு கேவலப்படுத்தி என்ன, உனக்கு கரகாட்டம்லாம் தெரியுமா தெரியாதா? கரகாட்டம் ஆட தெரிஞ்சா போய் வச்சுட்டு வந்திருக்கானு. கரகாட்டக்காரியா நீ? நல்லா பிச்சைக்காரி மாதிரி இருந்து. பிச்சைக்காரி அடிக்காத. ஆ? அடிக்கிற சாக்கடை என்ன தொடலாம் தானே வந்த. வீட்டுக்கு போனோன்னு இந்த கையை அடுப்புல வச்சு கருக்கிடணும். ஆல்ரெடி பாதி கருகித்தான் இருக்கு, இது தொட்டதுல. வேற ஒண்ணும் இல்ல, இப்ப இங்க வந்துட்டு போன காரணம் என்ன தெரியுமா? அங்க பாட்டு ரெடி ஆகலாம், அந்த டைமிங் புள்ள பண்றாரு. டார்லிங், எஸ், ஐ லவ் யூ. தேங்க் யூ. உங்க டேஸ்ட் எப்படி இருக்கு பாரு. என்ன பண்றது? அவர் ரொம்ப தேடி பார்த்து எங்கேயுமே கிடைக்கல, இங்க லாக் ஆயிட்டாரு. நீங்க மட்டும் உங்க பாட்டு போங்க. அங்க போங்க. அரசப்புக்குள்ள ஊட்டி வச்சு நித்தம் குடிச்சு என கொண்டாடா முட்டை காட்டுல ஆரங்கட்டி மழை பெஞ்சு யாரொன்று ஓடுறத பாரு. அடப்பட்டா முச்சிதான் என் சட்டையில ஒட்டிக்கிச்சு பட்டாசு போல நான் எடுத்தேன். முட்டை கண்ணால நான் முச்செடுத்து போனவதான் தொட்ட பின்னால ஏதோ அனேண்டா. ராத்திரி பூரா தூங்க மாட்டேன். நீ நல்லா தூங்குவியா? நானும் தூங்குவேன். யார் கூட? சத்தியமா உன் கூட இல்லையா? இல்லையா? நான் சாவன தவிர உன் கூட உன் கனவுல கூட வர மாட்டேன். நல்லது. உங்களுக்கு ஹாப்பியா இருந்ததா? ஹாப்பி. ரொம்ப ஹாப்பியா? ஹாப்பி. ஓகே. வெளில போய் நம்ம டைரக்டர் வெயிட் பண்றாரு. சரி, உங்களை மீட் பண்ணுமா? அதை விட காசிமர் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. Thank you so much, Vadivel Balaji ji, Mallika Sarbat. Hey! Love you, Bye, Balaji. bye.